கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று மட்டும் இல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்குது. நான் சொல்றேன், நீங்க விசுவாசிங்க. நீங்க விசுவாசிக்கணும். என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குடும்பம் சமாதானமா இருக்கும், என் குடும்பம் வாழ்ந்திருக்கும், என்னுடைய குடும்பம் தாழை தோங்கி வளரும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும், என்னுடைய குடும்பம் செழிப்பா இருக்கும், என்னுடைய குடும்பத்தினுடைய தரித்திர காலகட்டம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இயேசு இடத்துல வந்திருக்கிறேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட நான் வந்திருக்கிறதுனால இன்னைக்கோட என் பிரச்சனைக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, என்னால எல்லாமே முடியும் பாத்து, என்னால முடியாதது எதுவுமே கிடையாது, ஆனா என்னால எல்லாம் முடியும்ன்றதை நீ விசுவாசிக்கணும். அப்ப உனக்கும் அதே மாதிரி நான் நடக்க முடியும். நான் சொல்றேன், இயேசு இடத்துல வந்தா ஒரு மிகப்பெரிய விடுதலை நமக்கு நிச்சயமா இருக்கு. பல குடும்பங்கள்ல இந்த விடுதலை இல்லாம இருக்கு. பல குடும்பங்கள்ல பொருளாதாரத்துல விடுதலை வேணும், பல குடும்பங்கள்ல மரண பயத்துல இருந்து விடுதலை வேணும், பல குடும்பங்கள்ல ஆஸ்திகள்லாம் திரும்ப பெறதுல ஒரு பெரிய விடுதலை வேணும், பல குடும்பங்கள்ல குடும்பத்திலேயே ஒரு பெரிய நிம்மதி வேணும், சமாதானம் வேணும். அது இல்லாம இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அவரால எல்லாமே முடியும், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப அவர்கிட்ட வரும்பொழுது ஒரு மாபெரும் விடுதலை நிச்சயமாக நமக்கு இருக்கிறது.